பாரம்பரிய சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிறது சாமை அரிசி தேங்காய் பூ உருண்டை. சாமை அரிசி தேங்காய் பூ உருண்டை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: சாமை அரிசி, தேங்காய் துருவல், வெல்லம், தேங்காய் பால், ரம்பை இலை, இந்துப்பு. இப்போ சாமை அரிசி தேங்காய் பூ உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சாமை அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. தேங்காவை பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதை என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. அதை மிக்சியில் போட்டுட்டு, அதாவது சாமை அரிசி ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, தண்ணி வடிகட்டிட்டு மிக்சியில் போட்டுக்கோங்க. இது வந்து தண்ணி ஊற்ற வேண்டாம், நம்ம தேங்காய் பால் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை ஊற்றி அரைச்சிக்கலாம். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றி அரைக்கும் போது டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஊற்றி அரைச்சிக்கோங்க. 1 கப்பு சாமை அரிசி எடுத்திங்கன்னா 2 கப்பு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க, அது சரியாக இருக்கும். தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கோங்க. இது கூட லைட்டாக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வெல்லம் ஏற்கனவே கொதிக்க வச்சு நான் கரைச்சி வச்சுருக்கேன். கல் மண் இருக்கிறத வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ கொதிக்க வச்சுருந்த வெல்லத்தை இந்த பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். இது கொதிக்கட்டும். கொதிக்கிறப்ப நம்ம இந்த அரைச்ச மாவை போட்டு நல்லா கிளற போகிறோம். வெல்லம் கொதிக்குது. இப்போ வந்து நம்ம அரைச்ச மாவை அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டே கிளறுங்க. இது நல்லா அந்த சுருண்டு அந்த கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு கிளறிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திக்கார வரைக்கும் கிளறிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம உருண்டை பிடிச்சி தண்ணியில் மறுபடியும் தண்ணியில் போட்டு வேக வைக்க போகிறோம். இது வந்து ஆறுறதுக்குள்ளே நம்ம தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம ரம்பை இலை எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதாவது இதுதான் ரம்பை இலை. இது வந்து பிரியாணிக்கு போட்டால் நல்ல வாசனை வரும். இதை கிள்ளி மோந்து பார்த்தாலே அந்த பிரியாணி வாசனை வரும். இந்த இலையை போட்டு நம்ம தண்ணி கொதிக்க வச்சுட்டு இந்த உருண்டையை போட்டு வேக வைக்க போகிறோம். அது அந்த பிரியாணி வாசனையோட அந்த உருண்டை வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் இந்த இலையை போடுறோம். இப்போ வந்து தண்ணி கொதிக்க வச்சுட்டு நம்ம உருண்டை பிடிச்சி போட்டுடலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அந்த ரம்பை இலையை போட்டு கொதிக்க வச்சிடலாம். அதுக்குள்ளே அந்த நம்ம கிளறின மாவு ஆறிடும். அதை உருண்டையாக பிடிச்சி இதில் போட்டுக்கலாம். இந்த இலையை நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க, சின்ன சின்ன இலை பீஸா. தண்ணியில் போட்டுக்கோங்க. இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த மாவு ஆறிடுச்சு இல்லைங்களா, இதை வந்து உருண்டை, அதாவது இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம்.
தண்ணி கொதிக்குது, நல்லா அந்த ரம்பை இலை வாசனை, அதான் பிரியாணி வாசனை நல்லாவே வருது. இப்போ வந்து நம்ம இந்த உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் எல்லாமே, அதை போட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம். இது அப்படியே வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் வெந்த பிறகு எடுத்துடலாம். 5 நிமிஷம் நல்லாவே கொதிச்சிருச்சு, நல்லா வெந்திருக்கும். ஏற்கனவே நம்ம கொதிக்க, அதாவது வெள்ளத்தில் போட்டு நல்லா கலரிட்டோம், அதுலேயே பாதி வெந்திருக்கும். இப்போவும் நல்லா வெந்துருச்சு. வெந்துட்டு நான் அந்த பிரியாணி வாசனையோட ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து தேங்காவை வந்து இந்த மாதிரி தட்டில் போட்டு பரப்பி வச்சுருங்க. அதில் இதை போட்டுட்டு மேலே அப்படியே தூவிடுங்க. தூவிட்டு இந்த மாதிரி உருட்டிட்டு இதில் வச்சுருங்க, எடுத்து வச்சுருங்க. பாரம்பரிய சமையலில் சாமை அரிசி தேங்காய் பூ உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். அடுத்து வேறு வித்தியாசமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன்.